கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி அட்வென்ச்சரோட டாப் ரேகு. இது வந்து ஆட்டோ இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 950 ஆச்சு. நிறைய டாப் ரேக்ஸ் இருக்குது, சனாவில் இருக்குது, அதுக்கப்புறம் மோட்டார் டார்க்லேயும் நிறையா இருக்குது. பட் அதோட காஸ்ட்லாம் அதிகமாக இருந்துச்சு. 2500 3000 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் நம்ம வண்டியில் மாட்ட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் கேஸ் அந்த டாப் ரேகு. ஸோ இதுக்குள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குது. சரி வாங்க மாட்டலாம். ஸோ இந்த 2 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை மாட்ட முடியும். ஸோ வாங்க ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. 2 வார்சல் போட்டிருக்கேன். இங்கே நான் மேலே வார்சல் போடல. ஏன் அப்படின்னா அது ஒரு மாதிரி நானே இந்த ரெண்டு ஸ்க்ரூவுமே நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் மாற்றிடுவேன். வேறு ஆலன் கீயாக போட்டுருவேன். ஸோ இது புடச்சிட்டு இருக்குது. நான் அதுக்கு ஏதாச்சும் வைக்க லேப்டாப் கன்ஃபார்ம் நான் வைக்க மாட்டேன். இன்கேஸ் வச்சா ஒரு வேலை ஒரு மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறதுக்காண்டி இதை நான் மாற்றுவேன். இன்கேஸ் பேக்கெல்லாம் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணி விட்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை வந்து கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணி ஆவேன். ஸோ இப்போதைக்கு நான் அதை மாட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து டாப் ரேக் மாட்டியாச்சு. டாப் ரேக் மாட்டினதுக்கப்புறம் உள்ள லுக்கு இது தான். ஸோ ரொம்பயுமே பெருசாக பின்னாடி நீட்டிக்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சில டாப் ரேக்லாம் உண்டு, நல்லா இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் இருக்குது. அந்த காசுக்கு இது ஒர்த்து தான். 950 ருபீஸ் தான் இது. இது வந்து ஆட்டோ இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. ஸோ அமேசான்லாம் நானும் இதை பார்த்தேன். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். நான் 3 மாதம் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 வீக்ஸாக தான் இது எனக்கு ஷோ ஆச்சு. ஷோ ஆனவுடனே நான் ஆர்டர் போட்டேன். ஸோ எஸ் நல்லா இருக்குது. எப்படி சொல்ல, வெயிட்டுமே நல்லாயிருக்கு. நான் அதில் கை வச்சு ஏறி நின்று பார்த்தேன். எந்த பெண்ட்லாம் அந்தமாதிரி ரொம்பலாம் வளைய கூட இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்ல குட் மெட்டீரியல் தான் இது. அந்த காசுக்கு இது செம்ம மெட்டீரியல், செம்ம ஒர்த்து. ஸோ யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜனாலையும் இருக்குது, மோட்டர் டார்க்லையும் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2500 அந்த ரேஞ்சு கிட்டத்தில் போகும். ஸோ கைஸ் இதுதான். ஸோ இந்த டாப் ரேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் கொடுக்குறேன். லிங்க்ஸ் எதுவுமே இதில் ஒர்க் ஆகுது. இப்போது யூடியூப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்குற ஐடியாவில் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா?